கிழக்கு மாகாணம் மட்டக்களப்பு மாவட்டத்தில் அமைந்திருக்கின்ற ஒரு வளர்ந்து வருகின்ற அபிவிருத்தி அடைந்து வருகின்ற ஒரு பிரதேசம் தான் காத்தான்குடி பிரதேசம். இந்த காத்தான்குடி பிரதேசம் இப்பொழுது அதிகளவான சுற்றுலா பிரயாணிகளை தன்னகத்தே ஈர்க்கக்கூடிய வகையில் பல்வேறு அமைவிடங்கள் அமைக்கப்பட்டு வருகின்றது. அதே போன்று இந்த காத்தான்குடியை நாடி வருகின்ற சுற்றுலா பிரயாணிகளை கவர்கின்ற வகையில் நிறைய இடங்கள் அமைந்திருக்கிறது. குறிப்பாக சொல்ல போனால் காத்தான்குடி கடற்கரை வீதியில் அமைந்துள்ள அல் அக்ஷா வடிவிலான பெரிய ஜுமா பள்ளி வாயல், அதுபோன்று இலங்கை முஸ்லிம்களுடைய பூர்வீகத்தை பேசக்கூடிய நூதன சாலை, அதே போன்று காத்தான்குடியில் விசாலமான கடற்கரை, அதே போன்று வாவிக்கரை என்று சொல்லக்கூடிய ஆற்றங்கரை பகுதி, அதே போன்று சிறுவர் விளையாடுகின்ற சிறுவர் பூங்காக்கள், இன்னும் பல இடங்கள் இருக்கிறது. குறிப்பாக 1990ஆம் ஆண்டு நடைபெற்ற உள்நாட்டு போரிலே முஸ்லிம்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட பள்ளிவாயில் என்று எக்கச்சக்கமான அடையாளங்கள் இந்த காத்தான்குடியில் இருக்கிறது. அது போன்றுதான் இப்பொழுது இன்னும் எதிர்காலத்தில் சிறந்த ஒரு டூரிசத்தை உருவாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் காத்தான்குடி நகர சபையினுடைய மேற்பார்வையின் கீழ் ஆற்றங்கரை பகுதியில் ஒரு புதிய சிறுவர் பூங்கா போன்று சிறுவர் பூங்காவோடு சேர்த்து ஒரு ஆற்றங்கரை பூங்கா அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த இடத்துல இன்னும் ஒரு விசேஷம் என்ன அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு தெரியும் சிங்கிங் ஃபிஷ், அதாவது மீன்பாடும் தேநாடு என்று மட்டக்களப்பை அழைப்பார்கள். அந்த வகையில் இந்த சிங்கிங் ஃபிஷ் என்கின்ற நாமத்தோடு மிதக்கும் உணவகங்கள் எதிர்காலத்தில் இந்த மாதிரியான ஒரு சுற்றுலா பிரயாணிகளை கவர்கின்ற வகையில் உள்ளூரில் இருக்கின்ற மக்களாக இருக்கட்டும், அல்லது வெளியூர்களில் இருக்கின்ற மக்களாக இருக்கட்டும், அல்லது வெளிநாட்டில் இருந்து வருகின்ற மக்களாக இருக்கட்டும், இவர்கள் காத்தான்குடிக்கு வருகின்ற போது ஒரு ஹலால் டூரிசம் என்று சொல்லக்கூடிய வகையிலே அவர்களுடைய இந்த பிரயாணங்கள் பயணங்கள் அவர்களுடைய வருகைகள் அமைய வேண்டும் என்பதற்காக பல்வேறு திட்டங்களை இந்த காத்தான்குடி பிரதேசத்தில் இருக்கின்ற அரசியல் பிரமுகர்கள், அதே போன்று அரசாங்க நிறுவனங்கள், அதோடு இணைந்த இந்த அரசாங்கத்தினுடைய மிக முக்கியமான பங்களிப்போடு இந்த பணிகள் நடைபெற்று வருகிறது.